மை டியர் எஸ்யூ அனலிஸ்ட், கூகுளுக்கான அப்டேட்ஸ் நிறையா வந்துகிட்டே இருக்குது. அல்காரிதம் அப்டேட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏஐ அப்டேட்ஸாக இருக்கட்டும், இல்லை சாட் ஜிபிடி அப்டேட்ஸாக இருக்கட்டும், சர்ச் இன்ஜின்ஸ் அப்டேட்டாக இருக்கட்டும், நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ டு மை எஸ்யூ அனலிஸ்ட் ஃப்ரெஷர்ஸ் ஆர் 1 year 2 year எக்ஸ்பீரியன்ஸ்ட், ஓகே, டு ஆல் மை எஸ்யூ அனலிஸ்ட் நான் சொல்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வெப்சைட்டுக்கு நீங்கள் எஸ்யூஓ பண்ணுற விஷயத்தையும் தாண்டி உங்களோட வெப்சைட், உங்களோட பிஸ்னஸ்க்கு சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா மூலமாக வர டிராஃபிக்கையும் நிறைய இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் இந்த ஏஐ, இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தாண்டி ஜென்ரேட்டிவ் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், ஜிஇஓ, இந்த ஏஐ ஓவர்வியூஸில் உங்கள் ரிசல்ட்ஸ்லாம் வரணும், இல்லை சாட் ஜிபிடியில் நம்ம தேடணும்னா நம்ம பிஸ்னஸ்லாம் அந்த இடத்துல ஷோ ஆகணும் அப்படின்னா எஸ்இஓ அப்படின்ற விஷயத்தோட சேர்ந்து இந்த சோஷியல் மீடியா, அதாவது இந்த காம்பினேஷன் ஆஃப் எஸ்இஓ அண்ட் சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் எஸ்இஓவாக இருக்க போகுது. நம்ம எப்படி பேக்லிங்ஸ் பண்ண போகிறோமோ, நம்ம எப்படி ஆன் பேஜ் பண்ண போகிறோமோ, அதே மாதிரி உங்களோட சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் எப்படி இருக்க போகுது, அதை பேஸ் பண்ணி உங்களோட ரேங்கிங் வந்துட்டு இம்பேக்ட் ஆகும். அதை பேஸ் பண்ணியும் இந்த ஜென்ரேட்டிவ் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ரிலேட்டடாக உங்களோட வெப்சைட்ஸ் வந்து ஷோப் ஆகிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ரெக்கமெண்டேஷன். ஸோ சோஷியல் மீடியா சயின்ஸ், அந்த பிராண்டிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அது ரிலேட்டடாக என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்த கற்றுக்கோங்க. சரிங்களா?